நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூன் 19. புனித ரோமுவால்டு. இத்தாலி நாட்டிலுள்ள ராவென்னா பகுதியில் வாழ்ந்த செர்ஜியுஸ் டெராவர்சாரா பெற்றோருக்கு கிபி 950 பிறந்தார் ரோமுவால்டு. தன் 20வது வயதில் தன் தந்தை தனது பகைவரை கொலை செய்ததை நேரில் கண்ட ரோமுவால்டு தன் தந்தையின் தவறினை இறைவன் மன்னிக்கும்படியாக 40 நாட்கள் கடுமையான தவமிருந்து ஜெபித்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய ரோமுவால்டு புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தில் சேர்ந்து துறவற வாழ்வினை மேற்கொண்டார். புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தின் விதிமுறைகள் தன் துறவற வாழ்விற்கு பலம் சேர்க்காததினை உணர்ந்த ரோமுவால்டு வெனிஸ் நகருக்குச் சென்று மாரினுஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலின்படி தன் துறவற வாழ்வினை அமைத்துக் கொண்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து அந்நகரத் தலைவர் ஒர்செலோவினையும் மக்களையும் மனம் திரும்பச் செய்த ரோமுவால்டு தன் குருவான மாரினுசுடன் இணைந்து புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். ரோமுவால்டின் புனிதமிக்க வாழ்வினைக் கண்ட அவரின் தந்தை செர்ஜியுஸ் துறவியாக வாழ விருப்பம் தெரிவிக்க தன் தந்தையின் துறவற வாழ்விற்கு தேவையான ஆன்மீக விளக்கங்களை கூறி தன் தந்தைக்கு வழிகாட்டினார். 30 ஆண்டுகள் இத்தாலி நாடு முழுவதும் நற்செய்தி அறிவித்து பல துறவு மடங்களை கட்டி எழுப்பிய ரோமுவால்டு 1027 ஜூன் 19 இறைவனடி சேர்ந்தார். ரோமுவால்டின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு பல்வேறு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை 13 கிரகோரியார் கிபி 1582 ரோமுவால்டை புனிதராக உயர்த்தினார். புனித ரோமுவால்டு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பெற்றோருக்காகவும் அவர்கள் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் உங்கள் அருட்சகோதரி பிரைடாவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் அனைவரும்
அருட்தந்தை இருதயராஜ் அவர்களோடு இணைந்து திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நமது அருட்தந்தை அவர்கள் தருமபுரி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த 28 ஆண்டுகளாக இந்த அருட்தந்தையாக பணியாற்றி வருகிறார். அதிலும் குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவின் செயலராகவும் திருத்தூதரை பணியாற்றும் பாலர் சபையின் செயலராகவும் நமது தமிழக கிறிஸ்தவ இயக்கங்களின் செயலராகவும் இருந்து பல்வேறு அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருட்தந்தையை நாம் வரவேற்போம். அவரிடமிருந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அறிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். உங்களோட இந்த ஒரு அமர்வில் இருப்பதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக பாலர் சபைக்கு ஒரு செயலராக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் தான் முதலில் உங்களை சந்திப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் பாலர் சபையை குறித்து மிக சிறப்பான மறையுரையாற்றி இருக்கிறீர்கள். அதிலிருந்து நான் பலவற்றை கற்றுக்கொள்ளவும் அதை பற்றிய செய்திகளை வழங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஃபாதர். குறிப்பா பாலர் சபை அப்படி என்றால் என்ன? இந்த உறவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருட்சகோதரிக்கு நன்றி. நற்செய்தி அறிவிப்பு பணி கிடைக்க பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பேரு தமிழக அறங்குடை பணிக்குழு, தமிழக நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு, திருத்தந்தையின் தூதுரை கழகம், தூதுரை பணியாற்றும் பாலகர் சபை, இவைகளின் சார்பாக தான் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். நற்செய்தி பணி கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடை. அத பல நிலைகள்ல நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக திருவை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுது, திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள், திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள் அப்படின்னா அந்த நற்செய்தி பணியாற்றுகின்ற கடமை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற நம் உறவுகளுக்கும் உண்டு. குருக்கள் தொடங்கி, அருட்சகோதரிகள் தொடங்கி, பெரியவர்கள் தொடங்கி, கடைசியில சிறு பிள்ளைகள். அப்படின்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் அல்லது குறிப்பிட்ட வயதினருக்கும் மட்டுமல்ல, எல்லோருக்கும் நற்செய்தி பணியாற்றுகின்ற கடமை உண்டு. அப்படிங்கிறது தான் இந்த பாலர் சபை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக இப்ப புதிதாக நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தூதுரை பணியாற்றும் பாலகர் சபை, நற்செய்தி அறிவிப்பணி. இது வந்து ஒரு மிக சிறப்பான அனுபவம். இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது 1843 தான் குழந்தைகள் பாப்பிரையின் குழந்தைகள் தூதுரை கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்ட நாடு பிரான்ஸ். இதை ஆரம்பித்தவர் ஆயர் சார்லஸ் டிபோர்வின் ஜான்சன். இதனுடைய பின்னணி இன்னும் சுவராசியமானது. ஆரம்ப காலத்துல சீனா நாட்டுல சிறு பிள்ளைகளுடைய நிலை ரொம்பவும் பரிதாபத்துக்குரியதாக அல்ல. அவங்களுக்கு நிறைய உதவி தேவைப்பட்டது. அங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களை நினைச்சு இங்க இருக்கிற பிள்ளைகள் மூலமாக உதவி செய்யணும். அதனுடைய இலக்கை வந்து குழந்தைகளுக்கு உதவுது. பாருங்களேன், தூயாவினுடைய ஒரு உந்துதல். குழந்தைகளுக்கு உதவுது. அந்த சிறு பிள்ளைகள் வந்து பெரியவர்களை போல ஒரு பக்கம் பொறுப்புணர்வு, இன்னொரு பக்கம் அக்கறை, பணியார்வம், தியாகம், இவைகளை எல்லாம் சின்ன பிள்ளைகள் இடத்துல வெடிக்கிறது இல்ல, பார்க்க முடியுது. அதை வந்து ஆயர் வந்து அவரால் உணர முடியுது. அதனாலதான் எப்படி பெரியவர்கள், ஒரு குருக்கள், துறவியர், பெரியவங்க, படித்தவங்க, அனுபவஸ்தர்கள் ஒரு நற்செய்தி பணியாற்ற முடியுமோ அது எல்லா சாத்தியக்கூறுகளும் சிறு பிள்ளைகளிடத்திலும் உண்டு என்பதை அவர் வந்து உணர்ந்தார். அதனாலதான் ஏழை பிள்ளைகள், பாதுகாப்பற்ற பிள்ளைகள், புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோரற்ற பிள்ளைகள், கல்வறிவு இல்லாதவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் உன்னதமான ஒரு அமைப்பை ஆயர் அவர்கள் உருவாக்கினார்கள். மிக அருமையாக சொன்னீர்கள் ஃபாதர். குறிப்பா குழந்தைகளுக்கு உதவுது. குறிப்பா வந்து பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு உதவி செய்யணும், யாராவது உடல் அளவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யணும்னு பிள்ளைகளை சொல்லி வளர்க்குது வழக்கம். ஆனா ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு, தேவையில் இருக்கிற புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் என்பதை நம்முடைய ஆயர் அவர்கள் மிக சிறப்பாக துவங்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்திலே செய்து வருகிறீர்கள். இந்த பாலர் சபையில் எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள்? நம்ம இந்த வயது தான் அப்படின்னு சொல்லிட்டு அறுதியிட்டு திருவை நமக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கல. ஆனா புதுநன்மை வாங்குவதற்கு முன்பாக, நற்கனை வாங்குவதற்கு முன்பாக இருக்கின்ற பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். அப்படின்னா இது வந்து ஒரு மிகச்சிறப்பான பயிற்சி. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுருளையும் திரு ரத்தத்தையும் பெறுவதற்கு முன்பாகவே அந்த அனுபவம் வந்து ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது. அது ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நீ ஆயத்தமாகணும். இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இயேசுவோட நீ இணையறிய அப்படின்னு இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல
போல பேசணும், இயேசுவை போல அடுத்தவங்களை நடத்தணும், இயேசுவை போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மனநிலையிலையும் அனுபவத்திலையும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுனுடைய திருவுடல் திருரத்தத்தை பெறுவதற்கு முன்பாக பயிற்சி கொடுக்கப்படுகின்றது தான் இந்த பாலர் சபையினுடைய சிறப்பு. நினைவுக்கு இருக்கின்றது, குருமடத்துல பயிற்சி காலத்துல பெங்களூர்ல பேட்ரிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் உண்டு. அதுல பெரும்பான்மையாக நம்ம ஆங்கிலோ இந்தியன் உறவுகள் வாழ்கின்ற அந்த பகுதி. தியாகோன் பயிற்சிக்காக நாங்க சென்றிருந்த டிக்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயது முதிர்ந்த குருவானவர் இருந்தாரு. ஒரு பழுத்த ஆன்மீகவாதி. அவர் என்கிட்ட இப்படிதான் சொல்லுவாரு, என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் அப்படின்னா பங்குல இருக்கிற குட்டி பிள்ளைங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்ஸ், என்னுடைய தூதுவர்கள் அவங்க தான், என்னுடைய காவல் தூதர்கள் தான் அவங்க தான். அவுக்கம் ஃபாதர், எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லுவாரு, பங்குக்கும் எனக்கும் இருக்கிற இணைப்பாளர்கள் இந்த குழந்தைங்க. குடும்பத்துல என்ன நடக்குது, தெருவுல என்ன நடக்குது, அன்பீத்துல என்ன நடக்குது, பங்குல என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா செய்தியும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வர செய்தியில உண்மை இருக்கும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கும், எந்த ஒரு சார்பு நிலையும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறத போல் அப்படியே கொண்டு வருவாங்க. அவங்க செய்தி கொண்டு வரும்போது அக்கறையை பார்க்க முடியும், கன்சர்னை பார்க்க முடியும், கவலையை பார்க்க முடியும், வருத்தத்தை பார்க்க முடியும். எனக்கு இந்த மழை பார்க்கறது, அதை நான் என்னுடைய பணிக்காலத்துல இப்ப குருத்துவ பணி ஆரம்பிச்சு எனக்கு 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. இந்த 28 ஆண்டுகள்ல இந்த சிறு பிள்ளைகளோடு பயணிக்கிற ஒரு அனுபவம் அது ஒரு உன்னதமான இறை அனுபவமே என்று சொல்லுவேன். இந்த சிறு பெண்ணுடைய வயது புதுநன்மை பெறுவதற்கு முன்பாக. அதுலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பணியாற்றிய ஒரு சில இடங்கள்லாம் பெற்றோர்கள் என்கிட்ட சண்டை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு புதுநன்மையை உறுதி பூசுதலையும் ஒரே நேரத்துல போட்டுக்கணும்னு கேட்பாங்க. ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். திருச்சபையினுடைய நிலைப்பாடும் அது கிடையாது. ஏன் அப்படின்னா 8 வயது 9 10 வயது பிள்ளைங்க புதுநன்மை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய ஆயத்தம், அந்த ஆயத்தினுடைய முத்தாய்ப்பா தான் இந்த பாலர் சபை. சிறு பிள்ளைகள் ஆலயம் வர, ஜெபிக்க கற்றுக்கொள்ள, இறைவார்த்தையை வாசிக்க, ஜெபமாலை ஜெபிக்க, இந்த உலகத்தை ஒரு புதிய பார்வையோடு பார்க்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்பா அம்மாவை விட்டு வெளியில தாத்தா பாட்டிங்களை விட்டு வெளியில குடும்பத்தை விட்டு வெளியில அவங்க ஒழுகை பார்க்கின்ற போது எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், எப்படி நடக்கணும், எப்படி அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் கொடுக்கப்படுகின்ற பயிற்சி தான். வயது நம்ம சூழலை பொறுத்து, இடங்களை பொறுத்து, ஒரு சில இடங்கள்ல 8 வயது, ஒரு சில இடங்கள்ல 10 வயது. அந்த பிள்ளைகள் இயேசுனுடைய திருவுடல் திருரத்தை வாங்க உட்கொள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முதிர்ச்சி தான் வயது. மிக மிக அருமையாக சொன்னீர்கள் ஃபாதர். சோ இந்த அருமையான பகிர்வுக்கு நன்றி. இந்த முதல் அமர்விலே பாலர் சபை என்றால் என்ன, இந்த பாலர் சபையில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது இந்த குழந்தைகளுக்கான வயது எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில அனுபவங்களோடு நமது அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அவரோடு தொடர்ந்து இணைந்து பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம். செய்திகள்.
வரலாற்று வேர்களை மறந்துவிடும் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு குருட்டுத்தன்மை இன்றைய உலகில் காணப்படுவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, லாபத்தை மட்டுமே நோக்கும் பாபேல் கோபுர மனப்பான்மைக்கு பதிலாக அன்பை அடிப்படையாக கொண்ட புதிய எருசலேம் எனும் அன்பின் நாகரிகத்தை உருவாக்க அனைவரும் அழைக்கப்படுகிறோம் என்று கூறினார். ஜூன் 19 வெள்ளியன்று இத்தாலியின் காஸ்டல் கந்தல்ஃபோ பகுதியில் வத்திக்கானின் முன்னெடுப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு மையமான போர்கோ லவுதாத்தோ சி மையத்தில் நடைபெற்ற முதல் போர்கோ உரையாடல்கள் நிகழ்வில் பங்கேற்றவர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய பிளவுபட்ட உலகில் அறநெறி சார்ந்த தலைமைத்துவத்தை புதுப்பித்து மறு வடிவமைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதம், முதுமை மற்றும் வாழ்வாற்றல், விளையாட்டு மற்றும் தூதரகம், நிலைத்த வளர்ச்சி போன்ற முக்கிய தலைப்புகள் குறித்து கலந்துரையாடிய பங்கேற்பாளர்களை பாராட்டிய திருத்தந்தை, பொது நலனையும் அனைவருக்கும் மாண்பான வாழ்வையும் முன்னேற்றுவதற்காக அனைத்து மக்களுடனும் உரையாட வேண்டும் என்ற தனது மகத்தான மானுடம் திருத்தூது மடலின் அழைப்பை நினைவூட்டினார். உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்ற இறைவார்த்தைகளை தனது ஆயர் பணி குறிக்கோளாக தேர்ந்தெடுத்த கர்தினால் ரூயினி அவர்கள் உண்மை, நம்பிக்கை மற்றும் திரு அவைக்கான நம்பிக்கையின் சிறந்த சாட்சியாக வாழ்ந்தார் என்றும், அவரது வாழ்வு இன்றைய உலகிற்கும் திரு அவைக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 18 வியாழனன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற கர்தினால் காமிலோ ரூயினி அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலியில் மறையுரை ஆற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், குருவாகவும் ஆயராகவும் கர்தினாலாகவும் பணியாற்றிய ரூயினி அவர்கள் கல்வி, இறையியல் ஆய்வு, இளைஞர் பணி, பொதுநிலையினர் வளர்ச்சி மற்றும் திரு அவை நிர்வாகம் உள்ளிட்ட பல துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதாக எடுத்துக்காட்டினார். மேலும் அவரை ஞானமும் அக்கறையும் நிறைந்த மேய்ப்பர் என்று போற்றிய திருத்தந்தை அவர்கள் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவராகவும் ரோம் மறைமாவட்டத்தில் திருத்தந்தையின் பிரதிநிதியாகவும் பணியாற்றிய கர்தினால் ரூயினி அவர்கள் திரு அவை எதிர்கொண்ட முக்கியமான மாற்றங்களும் சவால்களும் நிறைந்த காலகட்டத்தில் சிறந்த வழிகாட்டியாக விளங்கினார் என்றும் குறிப்பிட்டார். வன்முறையும் கடுமையான கருத்து மோதல்களும் அதிகரித்து வரும் இன்றைய உலகில் பல்கலைக்கழகங்கள் உண்மையான அமைதியை உருவாக்கும் அமைதியின் கைவினைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 18 வியாழனன்று ஹெப்ரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேம் பல்கலைக்கழக ஆளுநர் குழு உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு குறிப்பிட்ட திருத்தந்தை, ரோம் நகரம் கிறிஸ்துவ நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மக்களின் சந்திப்பிடமாகவும் இருந்து வருவதை எடுத்துக்காட்டினார். பல்கலைக்கழகங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளும் இடங்களாக மட்டுமல்லாமல் உரையாடல் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையை வளர்க்கும் இடங்களாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிழக்கு மறைக்கல்வி கல்லூரிகளில் அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியரின் உருவாக்கத்திற்கு ஆதரவளிப்பது மிகவும் முக்கியமானது என்றும், திரு அவை ஒன்றுபட்டதாக இருந்தாலும் ஒரே மாதிரியானதல்ல என்றும், பல்வேறு ஆன்மீக மரபுகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அதன் செழுமையை அதிகரிக்கின்றன என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 18 வியாழனன்று கிழக்கு திரு அவைகளுக்கான உதவி அமைப்புகளின் ஒன்றியமான ரோக்கோவின் முழுக்கூட்ட பங்கேற்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், கிழக்கு கத்தோலிக்க திரு அவைகளின் ஆன்மீக செல்வங்கள் உலக திரு அவைக்கு மிகப்பெரிய கொடையாக இருப்பதாக எடுத்துக்காட்டினார். கிழக்கு திரு அவைகளின் பாரம்பரியத்தை பாதுகாக்க எதிர்கால அருள் பணியாளர்கள் மற்றும் நிரந்தர உதவி அருள் பணியாளர்களின் பயிற்சிக்கான உருவாக்க பணிக்கு ஊக்கமளித்தல் அவசியம் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அறிவும் அன்பும் இணைந்த சேவைக்கு தூய ஆவியால் நிறைந்த இதயமும் தேவை என்று வலியுறுத்தினார். உலகின் பல பகுதிகளில் நீடித்து வரும் போர்களும் அரசியல் நிலையற்ற தன்மையும் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், மனித வாழ்வை அழிக்கும் போர் மனப்பான்மைக்கு மாறாக திரு அவை அமைதி, நம்பிக்கை மற்றும் புதிய வாழ்வை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். மேலும் போர்களின் விளைவாக தங்கள் தாயகங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான கிழக்கு கிறிஸ்தவர்களின் துயரமான நிலையை சுட்டிக்காட்டி அவர்களுக்கான ஒற்றுமையையும் அக்கறையையும் திருத்தந்தை வெளிப்படுத்தினார். இறுதியாக, நிலையற்ற தன்மை என்பது கிழக்கு திரு அவைகளை பலவீனப்படுத்தும் ஒரு பெரும் கொடுமை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், ஆயுத குழுக்கள், பலவீனமான நிறுவனங்கள் மற்றும் வெளிப்புற தலையீடுகள் சமூக வளர்ச்சியை தடுக்கின்றன என்றும், மனித மாண்பையும் அமைதியையும் மீட்டெடுக்க அனைவரும் மனமாற்றம் பெற்று இறைவேண்டல் செய்யுமாறு அழைப்பு விடுத்தும் தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.
இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.